உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா? அப்படி வேண்டாமா? அண்ணே இன்னொன்று சொல்லிடுறேன். அது என்ன கேள்வினா, ஒரு ஸ்ட்ரால மொத்தம் எவ்வளோ ஓட்டை இருக்கு அண்ட் அது எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. வெல் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இதுக்கு ஆன்சரா ஒன்று இல்லைனா ரெண்டுன்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ இந்த ரெண்டு கேஸையுமே எடுத்து எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வெல் நீங்கள் ரெண்டுன்னு சொன்ன ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டானு கேட்டால் உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஒரு மெதுவடையில் மொத்தம் எவ்வளோ ஓட்டை இருக்குது? அதில் ஒன்று தானே இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஒரு மெதுவடைக்கு மேலே இன்னொரு மெதுவடையை நான் வரிசையாக அடிக்கணும்னா இப்போதைக்கு எவ்வளோ ஓட்டை இருக்குது? ரெண்டா? இல்லை அப்பயும் அதில் ஒரு ஓட்டை தான் இருக்கும். ஸோ நீங்கள் சொன்ன 2 ஓட்டை அப்படிங்கிறது இப்போ கரெக்டாக கொஞ்சம் டவுட்டு தான் இல்லை? வெல் அப்போ ஒரு ஓட்டைன்னு சொன்னவங்க தான் கரெக்டானு கேட்டால் உங்ககிட்ட அப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற இந்த ஸ்ட்ராவோட ஒரு எண்டை மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த ஸ்ட்ராவில் எவ்வளோ ஹோல்ஸ் இருக்குது? ஒரு ஹோல் தானே. இப்போ இதே ஸ்ட்ராவோட ஷேப்பில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கம்பேர் பண்ணுவோம். அதுதான் காஃபி மக். இந்த காஃபி மக்கில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது அண்ட் ஒரு எண்டில் இருக்கிற இன்னொரு ஹோல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது இதோட பாட்டம் வந்து ரொம்ப கவர்டாக இருக்குது. இப்போ இந்த பாட்டமில் ஒரு ஓட்டை போட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டே அந்த காஃபி மக்கில் ஒரு ஹோல் இருந்திருக்கு அண்ட் திரும்பவும் இந்த காஃபி மக்கில் நான் இன்னொரு ஹோல் போட்டிருக்கேன். இல்லை இந்த காஃபி மக்கில் இப்போ 2 ஹோல் கணக்கு வருது அண்ட் இதே கவுண்ட்டு தான் நம்மளோட ஸ்ட்ராலையும் இருக்கும். தென் ஒரு ஹோல் அப்படிங்கிறது தப்பு தானே? இல்லை இந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா இந்த ஹோல் அப்படிங்கிற டேர்மோட டெஃபினேஷன் தான். ஸோ இப்படிப்பட்ட இந்த டெஃபினேஷனால் ஒரு ஹோலும் கிட்டத்தட்ட கரெக்டு தான் அண்ட் 2 ஹோலும் கிட்டத்தட்ட கரெக்டு தான். பட் எனக்கு இதுக்கு ஒரு கரெக்டான ஆன்சர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோபாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ஒரு ஹோல் தான் இருக்குங்கிறாங்க.